வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. சித்தார்த் விஸ்வநாதன் அவங்களுடைய டைரக்ஷன்ல, பிரின்ஸ் ஆண்டர்சனுடைய சினிமாட்டோகிராஃபில, செல்வா அவங்களுடைய எடிட்ல ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து சொர்க்கவாசல். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு கிறிஸ்டோ சேவியர் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆர்ஜே பாலாஜி, அப்புறமா செல்வ ராகவன், நட்டி, இது மட்டும் இல்லாமல் மலையாள ஆக்டர் ஹக்கீம் மற்றும் ஷராஃபுதீன் இவங்களாம் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பாலாஜி சக்திவேல் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, இங்கே சென்னையில் இருந்த சென்ட்ரல் ஜெயில் வந்து அங்கே 1999 ஒரு பயங்கரமான ஒரு கலவரம் ரியாட் வந்து நடந்திருந்தது. ஸோ அந்த உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் வந்து இந்த சொர்க்கவாசல். அதை கொஞ்சம் கமர்ஷியல் ஃபேக்டர்லாம் ஆட் பண்ணி அதோட சேர்த்து ஒரு நல்லவனாக இருக்கிறவன் ஜெயிலுக்குள்ளே போகும்போது என்ன நிலைமைக்கு ஆகுறான்றதையும் காட்டியிருக்கிறாங்க. சொர்க்கவாசல் அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தினுடைய கதையை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயிலில் தான் காட்டுறாங்க. தான் செய்யாத ஒரு தப்புக்காக ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயிலுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா அங்கே எப்பவுமே வந்து நம்ம இது வரைக்கும் வெளியில் மட்டுமே வந்து ஒவ்வொரு கைதிகளை பற்றி கேட்டு இல்லைன்னா படங்களில் பார்க்கக்கூடிய ஜெயில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஆனால் உள்ள ரியலான ஒரு ஜெயில் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு விருமாண்டி படத்தில் கமல்ஹாசன் அவருடைய இதில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதே வந்து அந்த கிளைமேக்ஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த 1999 ரியாட்டை தான் காட்டியிருப்பாங்க. அதையே வந்து முழுநீள படமாக இதில் வந்து எடுத்திருக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ சென்ட்ரல் ஜெயில் வந்து ஆக்சுவலி ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. அந்த ஃபுல் நேச்சுரலாக அந்த லுக்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ட் டைரக்ஷனில் தத்ரூபமாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதை விட அங்கே ஒரு டான் வெளியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கேங்ஸ்டராக இருக்கக்கூடியவர் தான் செல்வராகவன் அவர்கள். அண்ட் அவர்கிட்ட வந்து ஜெயிலுடைய இது ஜெயிலில் வந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தர் அவங்கவுங்க பக்கம் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. வட சென்னையில் கூட காட்டுவாங்க. ஸோ அதே போல் அவருக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு பக்கம் அண்ட் இவர் ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா பக்கத்துலேயும் அடி வாங்கக்கூடியவராக தான் இந்த ஆர்ஜே பாலாஜி இருப்பாங்க. ஸோ இவன் உண்மையிலே நல்லவன், இவனை வச்சு இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி போட்டு தள்ளிடணுன்றதுக்காக போலீஸ் ஒரு பக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ப்பாங்க ஆர்ஜே பாலாஜியை யூஸ் பண்ணுறாங்களா, அந்த யூஸ் பண்ணுறதுக்கு ஆர்ஜே பாலாஜி அக்செப்ட் பண்ணிக்கிறாரா, ஆர்ஜே பாலாஜி உள்ள ஒவ்வொரு டீமுக்குள்ளும் போயிட்டு வரும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு ஏற்படுது, அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து செல்வராகவனே வந்து போட்டு தள்ளிடுவாங்க. அண்ட் அது எப்படி நடக்குது, இது எல்லாத்துக்குமே இந்த பெரிய ஒரு ரியாட் நடந்தது பார்த்தீங்களா, அதோடைய இன்வெஸ்டிகேஷனாக அதை பற்றின ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக நட்டி அவர்கள் வராங்க. நட்டி கிட்ட ஒவ்வொருத்தரும் கன்ஃபர்ஸ் பண்ணக்கூடிய விதம் அண்ட் அதில் வந்து யார் என்ன சொல்கிறாங்க, அதனால ஆர்ஜே பாலாஜிக்கு பின்னாடி வேற என்ன பாதிப்பு வருது, அண்ட் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஜெயிலேயே வார்டனாகவும் போலீஸாகவும் இருக்கக்கூடியவங்க அவங்க எவ்வளோ கரப்டடாகவும் அவங்க என்ன மாதிரியான ஒரு நல்லவங்களா இருக்கிறாங்களா, இல்லைன்னா வந்து உள்ள இருக்கக்கூடிய கைதிகளை இன்னும் பெரிய அளவில் மாட்டி விடுற விதத்துலையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பற்றியும் இது எல்லாத்தையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய படமாக தான் இந்த சொர்க்கவாசல் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு கேங் ஒவ்வொரு விதமாக காட்டுவாங்க. ஆர்ஜே பாலாஜியோடைய கேரக்டரை காட்டுவாங்க, அவர் எவ்வளோ இந்த அளவுக்கு நல்லவர் அப்படின்றது. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு அப்படி ஃபாஸ்ட்டாக போகும். அண்ட் இது எல்லாத்துக்கான ஒரு தீர்வு என்னவா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ எய்தர் நீ ஒரு நல்லவனாக இருந்தீன்னா கண்டிப்பாக சொர்க்கவாசலில் போய் உன்னுடைய முழங்காலிட்டு நீ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதுவே கெட்டவனாக இருந்தீன்னா என்னவா இருக்கும், கண்டிப்பாக நீ வந்து நரகத்தில் ஒரு பெரிய அளவில் நான் தான் வந்து எல்லாமே அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவில் இருக்கணுன்ற டயலாக் ரைட்டிங் தத்ரூபமாக இருந்தது படத்தில். கருணாஸ் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கும் செட் ஆகிற விதத்தில் டயலாக்ஸ் தான் வந்து இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் கிறிஸ்டோ சேவியருடைய இசை அஃப்கோர்ஸ் வாவ், சரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் அந்த இடத்துக்கு நம்மளை அப்படியே ட்ராவல் பண்ண வைக்குது. உண்மையிலே ஜெயிலில் எப்படி தான் இருக்குமா அப்படின்றது சினிமோட்டோகிராஃபி அந்த டோன் அவங்க பேலன்ஸ் பண்ணி அழகாக த்ரூ அவுட் த மூவி கொண்டு போனதாக இருக்கட்டும். அண்ட் கட் டு கட் வரக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறார் படத்தினுடைய எடிட்டர் செல்வா அவர்கள். ஸோ டோட்டலாக டீமாக அவங்க வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டெபியூ டைரக்டர் அப்படின்னு தெரியாத அளவுக்கு சித்தார்த் விஸ்வநாதன் அவங்களுடைய டைரக்ஷன் படத்துக்கு வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு ப்ளஸ். படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே தான் ஆக்சுவலி பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ஜானர், அதனால ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கனெக்ட் ஆகிறதுக்கு, ஆனாலும் அதுக்கப்புறமா அவருடைய நடிப்பை வந்துட்டு வெளிப்படுத்தும் போது இவ்வளோ நாள் இந்த மாதிரி கேரக்டர் ஏன் அவர் பண்ணலைன்ற ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுத்தது. படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக அவங்களுடைய கேரக்டர் பண்ணாங்க. சானியா ஐயப்பா அவங்க வந்து சின்னதாக ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சின்ன ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அண்ட் ஓவரால்
ஓவராலாக இந்த திரைப்படம் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற விதமாக இருக்கும். ஸோ இந்த வீக்கெண்ட் இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.